வணக்க நண்பர்களே, கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல், அதுவும் குறிப்பாக தமிழுக்கான டெஸ்ட் ஷெடியூலை பார்க்க போகிறோங்க. ஏன்னா தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு பார்த்தா, யார் ஒருத்தர் தமிழில் அதிகமாக கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக ஜிகேலையும் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே யார் அதிகமான கொஷின்ஸை போடுறாங்க, ஓகேங்களா, யார் அதிகமான கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க பொறுத்து தான் அங்கே ப்ரியாரிட்டி, நம்மளுக்கு பிடிச்சமான ஜாபை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம டாப் ரேங்க்கு போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அதிகமான கொஷின்ஸை போட்டு நம்மளுக்கு பிடிச்சமான துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, யார் 95க்கு மேலே போடுறாங்களோ அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டில் ஜிகேவை கவர் பண்ணும் போது. அதனால் ஃபஸ்ட்டு தமிழை கவர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் இந்த லாக்டவுன் டைமில், அதுக்கு முன்னாடியும் சரி, லாக்டவுன் டைம்லேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம தமிழை படிக்காமையே இருந்திருப்போம். கரெக்டுங்களா? ஏன்னா அது மெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்திருப்போம். அப்புறம் தான் மினிஸ்டர் சொன்னாங்க, இது மாதிரி மெயின்ஸ் எல்லாம் இல்லை, பழைய எக்ஸாம் பேட்டர்ன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அன்றைக்கி மினிஸ்டர் சொன்ன நைட்லேருந்தே நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பயந்துக்கிட்டு தமிழை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழை எடுத்து இது வரைக்கும் படிக்காதவங்க கூட தமிழை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தமிழை எப்படி படிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது நிறைய டவுட்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம போயிட்டு ப்ரைவேட் மெட்டீரியலை எதுவுமே தேடி அதெல்லாம் மணி வேஸ்ட் பண்ணாமல் ஸ்கூல் புக்கில் இருந்தால் அதிகமான வினாக்கள், அதாவது 95% கொஷின்ஸ் ஸ்கூல் புக்கில் இருந்தால் வருது. அதை விட்டுட்டு நம்ம போய் ஸ்கூல் புக்கை விட்டுட்டு அதர் மெட்டீரியல் தேடி போயிட்டு இருந்தோம்னா கடைசி வரை நம்மளால் இது பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கை யார் ஒருத்தர் தமிழை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன், அட்டை டு அட்டை படிப்பாங்க தமிழுக்கெல்லாம். அப்போ லைன் பை லைன் நம்ம படிச்சிருந்தோம்னா அதில் இருந்தால் கொஷின்ஸ் வருது. என்கிட்டயே நான் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லோரும் மெட்டீரியல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெட்டீரியல் எதுக்கு தரணும், அதான் ஸ்கூல் புக்கே ஒரு பெரிய மெட்டீரியல் நம்மக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? நானும் மெட்டீரியல் ரெடி பண்ணால் எப்படி ரெடி பண்ணுவேன், ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணி அதை ஒரு மெட்டீரியலாக போட்டு விற்க போகிறேன். புரியுதுங்களா? அப்படியே நான் பண்ணணும். அப்போ நான் ஓப்பனாக சொல்ல போனால் புக்கில் இருந்தால் கொஷின் வருது, புக்கை படிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அப்போது தமிழுக்கு படிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம படிக்க மாட்டோம். இந்த புக்கை ஒரு 4 நாள் 5 நாளில் படித்து முடிப்போம்னு நினைப்போம். ஆனால் ஒரு லேசினஸ், சோம்பேறி தானத்தால் நம்ம படிக்காமல் போயிடுவோம். அதனால தான் ஒரு டெஸ்ட் பேட்சை போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படித்ததை திரும்ப ரிவிஷன் பண்ணால் கூட போதுமானது. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு படிச்சிருக்க டேட்டாலாம் மைண்டில் நிற்குதா அப்படின்றது ஒரு நம்மளுக்கு ஹோப் கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஓகே, நம்ம கரெக்டாக படிக்கிறோம், நம்மளுக்கு அதிகமான ஞாபகம் இருக்குது, இல்லை நம்ம இன்னும் அதிகமாக ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு சுய பரிசோதனையை நம்ம பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் நம்ம ஒரு 90 days பிளான் போட்டு ஒரு 15 டெஸ்ட்டு, கிளாஸ் வைஸ் டெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 12th கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்ரி சண்டே தான் டெஸ்ட் நடக்கும். சண்டே டெஸ்ட் நடக்க போகுது. அப்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 5 ஒரு வாரம் கேப் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஒரு வாரத்தில் ஒரு சப்ஜெக்ட் படிக்க முடியும் அப்படின்றது புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடணும். ஓகேங்களா, கொஞ்சம் வருஷமாக படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. புதுசாக படிக்கிறவங்க அதிகமான டைம் கொடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் ஏன் இந்த 90 நாள் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, எக்ஸாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுக்குற நாள் 90 நாள் தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ குரூப் 1 கூட விட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 90 நாள் கொடுத்துருந்தாங்க. அதே போல் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் மினிமம் ஒரு 90 நாள் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் இந்த 90 நாள் நம்ம முன்னாடியே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர டைமில் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 90 நாள் பிளான் நான் போட்டிருக்கேன். இதில் இந்த கிளாஸ் வைஸ் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th-லேருந்து 10th ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் 11th 12th ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக யூனிட் வைஸாகவும் ஒரு டெஸ்ட்டை போட்டிருக்கேன். செய்யுள், உரைநடை, இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய முறை சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே
வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி. அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் அதே ஆத்தர்ஸ் தான். இப்போ பாரதியாரை பற்றி கேட்கணுன்னா பாரதியாரோட சிறப்பு பேர் என்ன, பழைய புக்லேயும் அதே டேட்டா தான் கொடுத்துருக்க போகிறாங்க, புதிய புக்லேயும் அதே டேட்டாக்கள் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. அவர் எழுதின நூல்கள், அவரை பற்றி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே. அப்போது பாரதியாரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாதிரி தேர்வு 2 இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர். இதில் எல்லாமே 100 கொஷின், மொத்தம் 15 டெஸ்ட்டுக்கு 1500 கொஷின் வரும். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும். எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கான டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து 200 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 200 வந்து டெஸ்ட் ஃபீஸு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹோனாக ஒரு டைம் டேபிள் போட்டு இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழை படிங்க, ஜிகேவும் சைட் பை சைட் கவர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.